ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் இல்லை உங்களுக்கு இல்லை எனக்கு இல்லை நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச தளபதி விஜய் தான் டிராயிங் பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த டிராயிங் நான் கிரிட் மெத்தட் யூஸ் பண்ணி தான் டிராயிங் பண்ணியிருக்கேன். அது எப்படி நான் அவுட்லைன் போட்டேன்ற வீடியோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் யூஸ் பண்ணியிருக்க பென்சில் வந்து ஆர்ட்லைன் பென்சில் யூஸ் பண்ணி டிராயிங் பண்ணியிருக்கேன். இது ஐப்ரோஸ்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு 6B இல்லை 10B அதை வச்சு நல்லா டார்க்காக பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஸ்கின் டோன் வரைகிறதுக்கு ஹெச்பி பென்சில் வந்து அதிகமாக யூஸ் பண்ணணும். ஹெச்பி பென்சில் வந்து லைட் ஸ்கின் டோன் கிடைக்கும். அதை வச்சு நல்லா மேக்கப் ப்ரஷ்ஷு இல்லை பிளெண்டிங் எல்லாம் இயர்பட்ஸ் யூஸ் பண்ணி அதை வந்து நல்லா பிளெண்ட் பண்ணணும், நல்லா ஷேட் பண்ணணும். அதுக்கடுத்தது வந்து டார்க்காக இருக்க இடத்துல 2B பென்சில் வச்சு ஷேட் பண்ணோன்னா நல்லா நமக்கு பர்ஃபெக்டான ஸ்கின் டோன் வந்து கிடைக்கும். நம்ம டிராயிங் வந்து கரெக்டாக அவுட்லைன் போட்டுருவோம். ஆனால் அதுக்கப்புறம் வந்து இந்த ஷேட் பண்ணுறதுல நிறைய மிஸ்டேக் பண்ணுவோம். இன்னும் எல்லா இடத்துக்கும் ஒரே பென்சிலே வச்சு ஃபுல்லாக வந்து இது ஷேட் பண்ணி விட்டுருவோம். அதனால நம்மளுடைய அந்த டிராயிங்கே வந்து அவுட்புட்டே வந்து கரெக்டாக வராது. ஃபஸ்ட்டு வந்து நம்ம டிராயிங் பண்ண போகிறோம்னா அந்த பிக்சரை வந்து அப்சர்வ் பண்ணணும். ஒரு 5 மினிட்ஸ் எடுத்துக்கணும். எந்தெந்த இடத்துல எந்த ஸ்கின் டோன் வருது, எங்கே லைட்டிங் இருக்குது, அந்த மாதிரி அப்சர்வ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து டிராயிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒரே டைம்லேயே உட்காந்து டிராயிங் பண்ணாதீங்க. அது கண்டிப்பாக வந்து கரெக்டாக வராது. அப்போ கொஞ்ச நேரம் ஒரு 10 மினிட்ஸ் வரைகிறீங்கன்னா, ஒரு 5 மினிட்ஸ் வந்து ஒரு பிரேக் மாதிரி எடுத்துட்டு திரும்ப வெளியே போயிட்டோன்னா, அப்போ தான் வந்து முன்ன நம்ம டிராயிங் பண்ணதில் என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் அப்படின்றது வந்து தெரியும். கன்டினியூஸாக வரைஞ்சிட்டே இருந்தோன்னா மிஸ்டேக் வந்து தெரியாது. இப்போ ஸ்கின் டோன் வரைகிறப்போ ஃபஸ்ட்டு வந்து லைட் ஷேட் பென்சில் தான் யூஸ் பண்ணணும். ஹெச்பி பென்சில் வச்சு ஃபஸ்ட்டு வந்து லைட்டாக இருக்க இடத்துல வந்து ஷேட் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் டார்க்காக வந்து வச்சு வந்து ஷேட் பண்ணணும். இல்லைன்னா ஃபுல்லாக ஒரு டார்க்காக இருக்குன்னா எடுத்ததுமே 10B 8B யூஸ் பண்ணி நம்ம வந்து ஷேட் பண்ணிட்டோம் அப்படின்னா பார்க்கவே நல்லா இருக்காது.
உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பா புடிச்சிருக்கும்னு நம்புறேன். நெக்ஸ்ட் என்ன டிராயிங் பண்ணலாம் அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ புடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, லைக் பண்ணிட்டு, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.